இந்த மாதிரி ஒரு பையனை லவ் பண்ணியிருக்காங்க. சின்சியராக 2 பேர் லவ் பண்ணியிருக்காங்க. இந்த பையன் வந்து கொஞ்சம் ட்ரக்ஸ் அடிக்டாக இருக்கான். இது தெரிய வந்ததுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து வேண்டான்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறான்னா வற்புறுத்துறான், நீ என்ன வேண்டான்னு சொல்லக்கூடாது, லவ் பண்ணி தான் ஆகணும்னு வற்புறுத்துறான். திரும்பவும் வேண்டான்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க ரிலேட்டிவ்ஸ் அத்தனை பேருக்கும் இந்த பொண்ணோட நியூட் ஃபோட்டோவை நான் அனுப்புவேன் அப்படின்னு பிளாக்மெயில் பண்ணுறான். சரிங்களா? அப்போ இந்த இடத்துல அந்த பொண்ணு வந்து பயந்துட்டு அந்த பையன் என்னெல்லாம் சொல்கிறானோ அதை கேட்டுட்டா இதே மாதிரி மற்ற பெண்களுக்கும் நடக்கும். அப்போ அந்த இடத்துல போல்டாக என்ன பண்ணணும் அப்படின்னா வெளியில் வந்து சொல்லணும், நாங்கள் அதுக்கு தான் இருக்கோம், போலீஸ் அதுக்கு தான் இருக்கோம், பெற்றோர்கள்ட்ட சொல்லணும். இல்லைன்னா உங்களுக்கு ரொம்ப செக்யூரிட்டியாக ஃபீல் பண்ணுறவங்க யாருன்னு பார்த்து அவங்கக்கிட்ட நீங்கள் ஷேர் பண்ணலாம். இப்போ அது மாதிரி நீங்கள் வெளியில் சொல்லும்போது தான் அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க தான் இந்த விஷயங்கள் குறையும். நம்ம அப்பா அந்த காலத்தில் மறைச்ச மாதிரி இப்போ வரைக்கும் மறைச்சிக்கிட்டே இருந்தோம்னா எதுக்குமே ஒரு சொல்யூஷனே இல்லாமல் போகும். அதனால் பெண்கள் ரொம்ப தைரியமாக இருங்க. நிறைய தற்காப்பு கலைகள் கற்றுக்கோங்க. எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய நீங்கள் ஸ்போர்ட்ஸ் அந்த மாதிரிலாம் கற்றுக்குறீங்க. அதே சமயத்தில் தற்காப்பு கலை கற்றுக்கோங்க. அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக நீங்கள் வந்து கற்றுக்கோங்க. இன்னொன்று என்னென்னா, பெண்களுக்குன்னே பிரத்யேகமாக கால் சென்டர் நம்பர்ஸ் இருக்குது, சொல்கிறோம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த சூழ்நிலையில் வேணாலும் நீங்கள் எந்த ஒரு ஆபத்தான காலத்துலையும் நீங்கள் அதுக்கு அணுகலாம். நாங்கள் இமீடியட்டாக அட்டன் பண்ணுவோம். சிங்கப்பெண் படை அங்கே இல்லைனாலும் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் சொல்லி நாங்கள் அட்டன் பண்ண வைப்போம். பெண்களுக்குன்னே வந்து 1091, சரிங்களா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 1091 வீட்டில் அம்மாட்ட போய் சொல்லுங்கள், எல்லாருக்கிட்டையுமே சொல்லுங்கள். குழந்தைகள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கேரளாவில் ஒரு இன்சிடெண்ட் ஆச்சு. ஒரு சின்ன குழந்தைய வந்து 2 கையும் உடச்சி இப்போ வைரல் ஆகிட்டு இருந்தது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது பார்த்தீங்கன்னா ஸ்டெப் ஃபாதர் வந்து இந்த மாதிரி அந்த குழந்தைய கொடுமை பண்ணி கொலை பண்ணிட்டாங்க. சரிங்களா? இது மாதிரி ஏதாவது நீங்கள் பார்க்குறீங்க, அக்கம் பக்கத்தில் வந்து ஒரு குழந்தைய கொடுமைப்படுத்திட்டு இருக்காங்கன்னா நம்ம பார்த்தும் பார்க்காம போகக்கூடாது. நாங்கள் மட்டும் சிங்கப்பெண்கள் இல்லை, நீங்களும் சிங்கப்பெண்கள் தான். எல்லாரும் வந்து உடனே ரியாக்ட் பண்ணி அதுக்காக வந்து நீங்கள் அதுக்குன்னு இருக்கக்கூடிய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணணும். சைல்டு ஹெல்ப் லைனுக்குன்னு சொல்லிட்டு 1098 நோட் பண்ணிக்கோங்க. 1098 இதுக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா சைல்டு வெல்ஃபேர் அண்ட் போலீஸ் 2 பேரும் சேர்ந்து அந்த குழந்தைய செக்யூர் பண்ணிடுவாங்க. சரிங்களா? நான் எல்லோரும் வந்து அவங்க சொல்கிற உமன் எம்பவர்மெண்ட் பற்றி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து இந்த கால் சென்டர் நம்பருக்கு நீங்கள் எப்போ கால் பண்ணாலும் நாங்கள் வந்து இமீடியட்டாக அட்டன் பண்ணுவோம். உங்களுக்கு பர்சனலாக ஏதாவது எங்ககிட்ட சொல்லணும்னு நீங்கள் ஃபீல் பண்ணால் கூட நீங்கள் உங்கள் இங்கே இருக்கக்கூடிய ஃபேக்கல்ட்டிஸ் கிட்ட சொல்லலாம். நாங்கள் எங்கள் நம்பரை அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு போகிறோம். எப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் நாங்கள் இமீடியட்டாக வந்து அதை அட்டன் பண்ணி உங்களுக்கு சொல்யூஷன் தருவோம்.